சென்னையில் கிளாண்டோஸ் என்ற தொற்று நோயால் ஒரு குதிரை இறந்ததைத் தொடர்ந்து கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து தீவிர நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னையில் குதிரைக்கு கிளாண்டஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டதன் காரணமாக அது உயிரிழந்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் குதிரைகளுக்கு ரத்த மாதிரிகளை சேகரிக்கும் பணியில தற்போது மாநகராட்சி தரப்பிலும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை நகரில் வயது முதிர்வு காரணமாக கிளாண்டஸ் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக ஒரு குதிரை நேற்று இறந்தது. நோய் தொற்றால் இறந்ததை தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை தீவிர கண்காணிப்பு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் குதிரைக்கு காய்ச்சல், இரும்பல், மூக்கிலிருந்து சளி வடித்தல், தோல் புண்கள் உள்ளிட்டவை சுவாச கோளாறு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவ அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறு குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் குதிரைகளின் தேவையற்ற போக்குவரத்தை தவிர்க்கவும், நோயற்ற குதிரைகளை தனிமைப்படுத்தவும், குதிரை இருப்பிடங்கள் மற்றும் உபகரணங்களை முறையாக சுத்தம் செய்து கிருமி நாசினி பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கால்நடை பராமரிப்புத்துறை தொடர்ந்து கண்காணிப்பு வருவதுடன் நோய் பரவலை தடுக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கட்டுப்பாடு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையிலே நேற்று இந்த ஒரே ஒரு குதிரைக்கு கிளாண்டஸ் பாக்டீரியா பரவல் எதிரொலியின் காரணமாக அது உயிரிழந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சென்னையில பல்வேறு இடங்களில் இந்த குதிரை சவாரிகள் மேற்கொள்ளும் உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த குதிரைக்கான சவாரிகள் ஏற்படுவதற்காக உரிமையாளர்கள் தினம்தோறும் செல்வார்கள். அதில் ஒரு குதிரை பாக்டீரியா பரவல் காரணமாக உயிரிழந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த குதிரையுடன் இணைந்து இருந்த குதிரைகளுக்கு ரத்த மாதிரிகளை சேகரிக்கும் பணியில தற்போது கால்நடை பராமரிப்புத்துறை தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு அறிவுறுத்தல்களை குதிரையினுடைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.